இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுதா? வெண்டைக்காய் தான் அப்படி நின்றுட்டுருக்காங்க. எல்லாம் சோளக்காட்டு பொம்மை மாதிரி நின்றுட்டுருக்காங்க. எல்லாம் விதைக்காக நான் விட்டுருக்கேன். அப்படியே குச்சி மாதிரி நின்று பாருங்க எப்படி நின்றுட்டுருக்குதுன்னு. இதை வந்து நம்ம வெண்டைக்காய் வந்து ஒரு நல்ல இதாக பார்த்து நம்ம விட்டுட்டோம்னா இந்த மாதிரி காஞ்சி போயிடும். இது வந்து ஒரு கயிறோ நூலோ கட்டி வச்சு நம்ம வந்து காய வச்சு அப்படியே நம்ம வந்து வச்சுக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா இது இப்படியே விட்டோம்னா இது வெண்டைக்காய் வந்து வெடித்து கீழே கொட்டிடும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வெண்டைக்கான்னு. இதில் என்னன்னா டக்குன்னு பிக்கலைன்னா அது ஒரு நாள் 2 நாளில் பிக்கலைன்னா டக்குன்னு முட்டிடுதுங்க. அதுதான் பிரச்சனையே. அதனால் இந்த தாடி வந்து நிறையவே விட்டாச்சு, விதைக்கு நிறைய இருக்குது. பிரித்து பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா?